ஹாய் மகா அப்படியே வேலைக்கு போயிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் துணியெல்லாம் மாறிட்டு அடுக்களை பக்கம் போய் பார்த்தா நாரி போய் கிடக்குது மகா, நாரி போய் கிடக்கு. அதுக்கப்புறம் ஒரு லோடு துணிகளை எல்லாம் கொண்டு வெளியில் போட்டாச்சு. அப்படியே ஊறுகாய் டெய்லியும் வேலைக்கும் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விட கணக்கு பண்ணி மாங்காய் ஊறுகாய் போட்டாச்சு. 2 நாரி போன நாவல் பழம் அப்படியே மூடி வச்சேன் கேட்டீங்களா. அதுக்கப்புறம் காலத்தை சுட்ட உணக்க தோசை அதையும் அப்படியே மூடி வச்சேன். அதுக்கப்புறம் காலத்தை வச்ச கொஞ்சம் போல சோறு, ஒரு நாள் திமுள்ள ரசம் எல்லாமே அப்படியே இருக்கட்டுன்னு காலத்தை வச்ச கடலை கறி இருந்து அதை சூடு ஆக்கமாக கொஞ்சம் போல் மல்லி இலையும் போட்டு சூடாக்கி வாயில் வச்சு பார்த்தேன். நல்லா இல்லை கேட்டீங்களா. எங்கிலும் சரி தின்னு தானே ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இதெல்லாம் கடக்கட்டுன்னுட்டு நான் திரும்பவும் துணி நனைச்சதுக்கு தான் போனேன் கேட்டீங்களா. ஏன்னா துணி நனைச்சி மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்தான். அப்போ துணி நனைச்சிடாமல் ஒரு வேலை நமக்கு அது பாதி வேலை குறைஞ்சது மாதிரி. ஓகே, சோப்பு எடுத்துகிட்டு துணி நனைச்ச போனேன். துணி நனைச்சு பார்த்தா ஒரு கேளும் தீரலை மகா. கல்லுலேட்டு ஒரே உரப்பு தான். அழுக்கு போச்ச போலியோ துணி கீர்னதான் மிச்சமாக இருக்கும். அப்படி இது எல்லா துணியும் நினச்சதுக்கு 2 அந்த நான் நினச்சேன் அந்த இதில் 2 பக்கெட்டு துணி இருக்கும். இனி எல்லாத்தையும் கொண்டு விரிச்சாமல் மணி எப்படி முடியுதோன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் அந்த நார்ன துணிகளுக்கு எல்லாம் கொஞ்சம் மனம் வரட்டுன்னு கொஞ்சம் லிக்விட் எல்லாம் வீற்றினேன். அப்போந்தான் ஞாபகம் வந்து பிள்ளைய டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது நேரம் ஆச்சு. சரி படோட துணி அதில் இட்டுட்டு டியூஷனுக்கு கூட்டிகிட்டு வர போனேன். அப்படி எனக்கு ஜலதோஷம்லாம் இருந்து மாத்திரையை வேண்டிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்கு தோசையை சுட்டு கொடுக்கணுமே நெல்லிட்டு மாவை தோசைகளில் வீற்றி பரத்தியாச்சு மகா. அப்படியே காலத்தை வச்சா அந்த கடலை கறியையும் சூடாக்கி வச்சுருந்தேன். இல்லை அதையும் வச்சு, அது கடலை கறி இல்லை கடலை கூட்டாட்டையே மாறி இருந்து கடைசியில். சரி அதையும் வச்சு தின்னுட்டு அப்படியே இருந்தாங்கள. தொண்டையில் வெள்ளம் வேணும் போல இருந்து. சரியா, அப்போ உடனே சரி ஓடி போய் அடுக்கலையில் போய் ஒரு செம்பு நிறைய வெள்ளம் எடுத்து குடிச்சாச்சு மகா. இனி நம்மளோட யூடியூப் சேனலில் டெய்லி விளாக் வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.